கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். ஆண்டவர் நல்லவர். கடந்த 2 வாரங்களாக நாம் காலையிலே எபேசியர் நிருபத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எபேசியர் நிருபத்திலிருந்து பவுல் சொன்ன காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். எபேசியர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே ஒரு உன்னதமான ஒரு நிருபம். அந்த நிருபத்திலே பவுல் வேறு எந்த ஒரு துருபதேசத்தை குறித்தும் அங்கே பேசவில்லை. ஆனால் ஆவிக்குரிய அநேக சத்தியங்களை அங்கே எடுத்து உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் என்ன தியானித்தோம் என்று சொன்னால், காலையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அவர் வெல்த் இன் கிரைஸ்ட், அவர் வெல்த் இன் கிரைஸ்ட். இந்த நாள் காலையிலே அவர் வாக் இன் கிரைஸ்ட், அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும். முதல் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஏராளமான நன்மைகள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் அங்கே 1:3 சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானம், ஆண்டவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம், ஆண்டவருடைய அனந்த ஞானம், இந்த 3ஐயும் குறித்து முக்கியப்படுத்துகிறார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு ரட்சித்து அபிஷேகம் பண்ணி முத்திரை போட்டு நம்மை பாதுகாக்கிறார் என்றெல்லாம் முதல் அதிகாரத்திலே பல காரியங்களை அவர் சொல்கிறார். அநாதி தீர்மானத்தின்படி மாத்திரமல்ல, நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, ரட்சித்தது மாத்திரமல்ல, தம்முடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு ஆண்டவர் தரார். அல்லேலூயா. 3:8 நாம் வாசித்தோம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், பவுண்ட்லெஸ் ரிச்சஸ். அப்புறம் இது எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை சபையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று 3:10 வாசிக்கிறோம். அநாதி தீர்மானம், அளவற்ற ஐஸ்வர்யம், அனந்த ஞானம், இவைகளை குறித்து பவுல் அநேகமாக அவர் எழுதுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார், அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இவைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அதை உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 அதிகாரங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி அவர் நம்மை பார்க்கிறார் என்கிற காரியங்களை சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வரும்பொழுது நம்மை எப்படி இந்த உலகம் பார்க்கணும், கிறிஸ்துவை நம்மிடத்தில் எப்படி உலகம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி பாத்திரவான்களாக நடக்கணும்னு சொல்லி அந்த 4-5 அதிகாரங்களிலே அங்கே பவுல் எழுதுகிறார். நான் சொன்னேன், காலையில் சொன்னேன், இந்த 4-5 அதிகாரத்தில் மாத்திரம் நடத்துங்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை 6 முறை அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி நடங்க, இப்படி நடக்காதுங்க. அது மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரத்தில் அன்பில் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த மாலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். பெந்தெகோஸ்து சபை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, அது எங்கே கிடக்குதுன்னா எபேசியர் 5:18 2 வார்த்தையில அங்கே சொல்லப்படுகிறது. அது என்னன்னு சொன்னா, ஆவியினால் நிறைந்து, எல்லாம் சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து அங்கே சொல்லப்படுகிறது. be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆவியினால் நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்லல, இங்க தமிழ் மொழிபெயர்ப்பின்படி ஆவியிலே நிறையுங்கள் அப்படின்னு சொல்ல, ஆவியிலே நிறைந்து அப்படின்னு போட்டு ஒரு செமிகோலன் வச்சு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆவியிலே நிறைந்து. இப்போ ஆவியிலே நிறைப்பப்படுறதா என்ன? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், do not get drunk with wine. ஏங்க அந்த இது இங்க கொண்டு வராரு, அப்படி இல்லாம இப்படி செய்யுங்க அப்படிங்கிறார். மதுபான வெறி கொள்ளாமல் என்ன செய்யணுமா? ஆவியில நிறைந்து. ஏன் சும்மா ஆவியில நிறைந்துன்னு சொல்லி போட்டிருக்கலாம்ல? மதுபான வெறி கொள்ளாமல் என்று சொன்னால், நான் எபேசு பட்டணத்தில் நீங்க பார்க்கும்போது தியானாளுடைய கோயில் இருந்துச்சு, அங்கே ஆசியாவிலே பெரிய வங்கியில இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில்
விபச்சாரம், வேசித்தனம், மதுபானங்கள் அதிகமாக இருந்தபடினாலே அங்க உள்ள மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அங்க ரட்சிக்கப்படாத மக்கள் எப்படி மதுபானத்திலே கட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கை இருக்கிறதோ அது மாதிரி இல்லாம நீங்க ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு மதுபானத்தில் நிறைஞ்சிருக்கிற மனுஷன், கொஞ்சம் மைக்கு சரியா தொண்டையை பிடிக்குது, மதுபானத்தில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஒரு ஆள் தண்ணி போட்டிருக்கிறான், இப்போ உங்க பக்கத்திலே ஒரு ஆள் தண்ணி போட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்மெல்லு. சரி, இப்போ பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா ஸ்மெல்லு. இப்போ ரோட்ல ஒருத்தன் போறான், தண்ணி போட்டிருக்கான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நடைய வச்சு அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, அப்படியே தள்ளாடுவார், ஸ்டாகரா இருப்பார். அப்புறம் என்ன வித்தியாசப்பட்டு பேச்சு, ஏதாவது புலம்பிட்டு இருப்பான், ஏதாவது வார்த்தைகள் என்ன பண்ணுவான், எனது என்ன ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எனது எனது குடிச்சவனுடைய எதெல்லாம் குடிகாரம் பேச்சு, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, என்னெல்லாமா பேசுவான், என்ன பேசுறேன்னு அவனுக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்ல, குடிகாரனுடைய பேச்சு பாருங்க, கெட்ட வார்த்தை பேசுவான், ஒரு மாதிரி பேசுவான், ஒரு கொகரண்டா பேச மாட்டான். அப்போ அவனுடைய பேச்சை வச்சு நம்மால் தண்ணி போட்டிருக்காரியா அப்படின்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அவனுடைய ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவனுடைய நடக்கையை வைத்து, இஸ் ஆக்ஷன்ஸ், இஸ் ஸ்மெல், மாத்திரமல்ல இட்ஸ் வேர்ட்ஸ், இதெல்லாம் ஒரு குடிகாரனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அவனை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமோ அதே போல ஆவியில நிறைந்த ஒரு மனுஷனையும், ஐயோ ஆவியில நிறைந்திருக்கிறாயா, he is filled with the Holy Spirit ன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடிக்க முடியும். நம்ம நிறைய இடத்துல இவர் ஆவியில நிறைந்திருக்கிறாரா, என்ன நினைச்சிருக்காருன்னு. அப்போ ஆவியில ஒரு மனுஷன் நிறைந்திருக்காருன்னா அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடத்தைகளை வச்சு இவன் he is a spirit filled man, ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி அடையாளம் காண முடியும். சரி, இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியிலே நிறைந்து அப்படிங்கிற காரியம் நீங்க கிரேக்க பதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு 4 முக்கியமான காரியங்களை அது குறிக்கிறது. ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகளை சொல்றேன், நீ குறிச்சுக்கலாம். நம்பர் 1, control. Control. A man who is filled with the Holy Spirit is controlled by the Holy Spirit. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மதுபான குடிச்சதுக்கு is under the influence of alcohol அப்படின்பாங்க. அப்போ அந்த மதுபானத்தினால் அவன் கட்டுப்பட்டிருக்கிறான். மதுபானம் அவனை கட்டுப்படுத்தி நடத்துகிறது. அவனுடைய பேச்சை மதுபானம் கட்டுப்படுத்துகிறது. அதே போல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய கட்டுப்பாடு, அவர் வாக், அவர் டாக், அவர் தாட்ஸ், எண்ணங்கள், அவர் ஆட்டிடியூட்ஸ், அவர் ஆக்ஷன்ஸ், everything must be controlled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப ஃபில்லிங் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ணப்படுது. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியா நம்ம உள்ளத்துல வந்துடுறாரு. ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசியுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியான வர்றாரு. ஆனால் ஆவியில நிறைந்த அனுபவம் என்கிறது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம போவதுதான் ஆவியில நிறைந்த ஒரு அனுபவம். அப்போ கண்ட்ரோல். ரெண்டாவது கம்ப்ளீட்னஸ். கம்ப்ளீட்னஸ் ரெண்டாவது அர்த்தம் என்ன சொன்னா கம்ப்ளீட்னஸ். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியில நிறைந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின் காரியங்கள் இங்கே இருக்கக்கூடாது. ஃபில், ஒரு பாத்திரத்தை எப்படி நிரப்பிட்டா மற்ற காரியங்கள் ஒன்று வராதோ அதே போல அங்கே ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் மற்ற எந்த காரியத்தினால் நிறைந்திருக்காது, ஆண்டவரால் மாத்திரம்தான் அவன் நிறைந்திருப்பான். அவனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களாக, தேவனுக்கு அடுத்த காரியங்களாக அது இருக்கும். அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாறும், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணமாக மாறும், அவருடைய ஆசைகள் நம்முடைய ஆசைகளாக மாறும். அதுதான் கம்ப்ளீட்னஸ். கம்ப்ளீட்னஸ். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க பதம் என்ன சொன்னா ஆக்டிவ் டென்ஸ்ல இருக்குது. அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கிரேக்க பதத்துல ஆக்டிவ் டென்ஸ்ல இருக்குது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா இதோடைய எப்படி மொழிபெயர்க்கும்னு சொன்னா ஆவியில் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள். Keep on being filled with the Holy Spirit. Go on being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து நிரம்பிரே இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்க பைபிளில் நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து நீங்க வாசிக்கிறோம். அங்கே ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்குது. ஆனால் நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 8ஆம் வசனத்தில் பேதுரு மறுபடியும் ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, மறுபடியும் அவர்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிரப்பப்படுகிற அனுபவம் தொடர்ந்து நம்ம நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற எந்த ஒரு காரியமும் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். எபேசு நிருபத்திலே பவுல் அங்கே எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை கன்சிஸ்டண்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும். நீங்க பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கை நிறைந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிற விசேஷமாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் எப்பவுமே பரிசுத்த ஆவியில நிறைந்தே இருந்தார். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் அப்போஸ்தலர் பாருங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்து 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல அவன் பரிசுத்த ஆவியில் கல்லெறியப்படும் போது கூட அவன் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய். அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஆவிக்குரிய காரியங்களாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது 13:9 ஆவியிலாம் நிறைந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல கண்ட்ரோல், 2வது கம்ப்ளீட்னஸ், 3வதாக கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும். சண்டே நிரம்பி இருக்கிறப்பா, மண்டே நிரம்பல அப்படின்னு இருக்கக்கூடாது. சண்டே எப்படி அதுக்கு நிறைய பேர் சண்டையே நிரம்பி இருக்கிறது, அது அடுத்த விஷயம். நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரமும் ஆண்டவருடைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும். அடுத்ததாக இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் an imperative mode, அதாவது ஒரு கட்டளையாக போல் சொல்றார். கட்டளை, கமாண்ட். 4வது வார்த்தை கமாண்ட். ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று சொல்கிறது, அது ஒரு கட்டளை. ஆவியிலே நீங்கள் நிறைந்துதான் ஆக வேண்டும். ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும்னு சொன்னா, நீங்க சாத்தானை ஜெயிக்கணும்னு சொன்னா, உலகத்திலே தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட வேண்டியது அவசியம். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில் இல்லாத பட்சத்திலே நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே ஆவியில் நிறைந்து, இங்கிலீஷ்ல be filled with the Holy Spirit, ஆவியிலே நிறைந்திருங்கள். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக என்னுடைய சிந்தை செயல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கிறது தான் ஆவியால் நிறைந்த ஒரு அனுபவம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, ஒரு ஆவியினால் நிறைந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தாக்கத்தை குறித்து சொல்றார். எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அந்த தாக்கம் இருக்கும். இந்த இடத்துல எங்கேயுமே ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்லல, ஆவியினால் நிறைந்து பிசாசுகளை ஓட்டுங்கன்னு சொல்லல, ஆவியில நிறைந்து அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லல. ஆனால் ஆவியில நிறைந்து சில பகுதிகளிலே உங்க வாழ்க்கையிலே வித்தியாசம் காணப்படணும்னு சொல்லி சில பகுதியை சொல்றாரு. அதுதான் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் உங்களோட பேச விரும்புகிறேன். ஒரு 5 பகுதியை நம்ம பார்க்க போறோம். 5 areas in which the evidences of being filled with the Holy Spirit is seen. 5 பகுதியிலே முதலாவதாக நான் சொன்ன பாருங்க, எப்படி ஒரு குடி போதையில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றோமோ, அதே போல ஆவியில நிரப்பப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இந்த 5 பகுதியிலும் அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவன் காண்பிக்க வேண்டும். போல் என்ன சொல்ற, முதலாவதாக நான் குறிச்சிங்க, அப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 19-20 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, 19-20 வசனத்தில் அங்கே இஸ் டாக்கிங் அபவுட் worship life, ஆராதனை வாழ்க்கையில. அப்படி 5 குறிப்பு முதல்ல போட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். worship life, ஆராதனை வாழ்க்கை. இரண்டாவதாக wedded life, குடும்ப வாழ்க்கையிலே
எப்படி ஆவியானுடைய நிறைவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக ஒர்க் லைஃப், வேலை வாழ்க்கை. நான்காவதாக வார் லைஃப், யுத்த வாழ்க்கை. ஐந்தாவதாக விட்னஸ் லைஃப், ஊழிய வாழ்க்கை, ஆத்ம ஆதாய வாழ்க்கை. முதலாவதாக 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அப்புறம் எபேசியர் 5:22 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும், அது ஐஃபன் போடணும், 22 6-4 வரைக்கும். அப்புறம் அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 5-9, அப்புறம் 10-17 ஃபேன் கொஞ்சம் போடுங்க. இந்த 5 பகுதியிலும் 5 பகுதியா சொல்றார். ஆவியில நிறைந்து இங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நடக்கணும். ஆவியில நிறைந்து நீங்க குதிச்சு துள்ளணும் அப்படிலாம் சொல்லல. உங்க வாழ்க்கையில இந்த பகுதியிலெல்லாம் வித்தியாசத்தை காமிக்கணும். வசனத்தை வாசிங்க. ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இந்த 2 வசனத்தில் என்ன பார்க்கிறேன்னா, வர்ஷிப் லைஃப்னா தேவனோடு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு உறவிலே ஒரு மாற்றம் வரும். ஆவியில நிரப்பப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் மேலே ஒரு தாகம் இருக்காது. தேவன் மேலே தாகம். ஆனால் ஆவியில நிறைந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் மேலே ஒரு தாகம் ஏற்படும். தாகம், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு தாகம் ஏற்படும். வேத வசனத்தின் மேலே ஒரு தாகம் ஏற்படும். நீங்க பேதுருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. சுவிசேஷங்கள்லையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு ஜெபம் பண்ற இடத்துலலாம் தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்பொழுது ஜெபத்துல ஒரு வாஞ்சை வந்துடுது, ஜெபத்துல ஒரு தாகம் வருது. ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்தை நோக்கி ஓடி போறாங்க. கையில காசு இல்லை, ஆனா ஜெப நேரத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம் சொல்றாங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம், தேவ பிரசன்னம், தேவன் மேல இருக்கிற வாஞ்சை, கர்த்தரை துதிக்கிறது, அதுல ஒரு வைராக்கியமும் வாஞ்சையும் உண்டாகும். அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவு இருக்கு பாருங்க, அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு பந்தேகோஸ்து சபைன்னு சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வராங்க, வந்துட்டு போயிடுறாங்க. ஆனா மற்ற நாட்களிலே தேவன் மேலே இருக்கிற அந்த தாகம் நம்மகிட்ட எப்படி இருக்குது? பைபிள் வாசிக்கிறதுல ஒரு தாகம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்துக்கு நேராக நாம் நடத்துவார். வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சையை நமக்கு கொடுப்பார். சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேலே ஒரு அளவற்ற தாகமும் வாஞ்சையும் இருக்கும். அப்படி இல்லாட்டா நம்ம பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படவில்லை. There is no control or completeness. பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போகல, ஆவியானவருடைய அந்த முழுமைக்குள்ளாக நம்ம வரவில்லை, ஆளுகைக்குள்ளாக நம்ம வரல. அப்படி வந்துட்டா தேவன் மேலே இருக்கிற அந்த பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம், ஃபாதர் போற ராஜாவும் பிரசனம் போதுமையா அப்படிங்கிற, உங்களுடைய பிரசனம் போதும், அங்கதான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவ பிரசனத்தை வாஞ்சித்த ஒரு மனுஷன். உம்முடைய சமூகத்திலே ஆனந்தம் சொல்ற 1000 நாளை பார்க்கல, உம்முடைய பிரசனத்திலே இருக்கிற, உம்முடைய பிரகாரங்கள் இருக்கிற ஒரு நாள் நல்லது அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாஞ்சையை பாருங்க. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அது என்ன? உம்முடைய பிரசனத்தில் இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்வது, உம்முடைய மகிமையை தேடுவது, எதுதான் தேடுவேங்கிறார் பாருங்க. அந்த தாகம் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போகணும். காலையில எந்திரிச்சு ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனோடு பேசணும், அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று அங்கே போல் அங்கே முடிக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற உறவிலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஆராதனை நம்முடைய வாஞ்சையாக மாறும். ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அளவற்ற ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். நீங்க வேதத்துல அங்க வாசிக்கிறோம்,
எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்த மனுஷன் முறுமுறுக்கவே மாட்டான். முறுமுறுக்கிற அப்படின்னா என்ன, ஆவியாண்டு ஆளுகைக்குள்ள நம்ம வரல. we are not filled with the Holy Spirit. சும்மா நாலு அந்நிய பாஷையை பேசுறது ஆவியான் நிறைந்த அன்பு கிடையாது. இங்க அந்நிய பாஷையை பற்றி வீட்டில் முறுமுறுத்துட்டீங்க வைங்க, அங்க நம்ம அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ அனுமதிக்கிற எல்லாம் நன்மைக்காக ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய ஆளுகையை நினைத்து கர்த்தரை துதிப்பார்கள். போட்டு பாருங்க 5:20 வாசிங்க. நல்ல ஒரு வசனம். 5:20 வாசிங்க. மைக்கில் யாரா வசனம் வளர்க்குமே? எத்தனை பேர் இருக்கும் மைக்கில் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், always and for everything, எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போமா, எல்லாவற்றிற்காக கர்த்தரை துதிப்போமா. 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் அப்படின்னு போட்டிருக்கு. in everything and for everything and at all times. அதுதான் ஆவியிலே நிறைந்த ஒரு மனுஷன் செய்யக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன் சொல்றோம். நம்ம வாயில அங்கே பவுல் அங்கே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் காலையில் நம்ம தியானித்தோம். நம்ம வாயில வரக்கூடாது என்ன, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் வரக்கூடாதான். ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகும். ஸ்தோத்திரத்தை தவிர மற்ற எல்லாம் வருது. வம்பான பேச்சு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், முறுமுறுப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம்னு சொன்னா இன்னும் நம் முழுமையாக கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வரல. A person who is filled with the Holy Spirit will always be praising God and worshiping Him. He will be, falling in love with the presence of God always. அப்போ முதலாவது worship life. ஜபம் அவனுடைய இதய துடிப்பாக இருக்கும். வேதம் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க வாழ்க்கையில வேதம் மகிழ்ச்சியா இல்லாட்டா ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வருங்க, அது மகிழ்ச்சியா மாறிடும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில நிறைந்தாதான் வேதம் மகிழ்ச்சியா மாறும். இல்லாட்டி ஒரு மற்ற ஒரு புஸ்தகம் மாதிரி தான் தெரியும். அது எத்தனையோ புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆவியில நம்ம நிறைந்திருப்போம் என்று சொன்னால் இது ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு காதல் கடிதத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த 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 தாகம் உண்டாகும். நிறைய பேர் வேத வசனத்தை சரியா வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்குள்ளாக அந்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு தாகம் உண்டாகும். இப்போ worship life என்பது our relationship with God. Our relationship with God will change when we are filled with the Holy Spirit. ரெண்டாவதாக wedded life. பாருங்க, இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சமயத்தில் ஒரு சம்பவத்தை வாசிட்டு இருந்தேன். அதில் என்னன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். எது என்னன்னா, பிள்ளைகள் எல்லாம் மலேசியா சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போவோம், ஃப்ரீயாக கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, மலேசியா சிங்கப்பூருக்கு ஃப்ரீயாக கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா சும்மாவா, அப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களாம். கண்டிஷன் என்னன்னா, ஒரு 6 மாசம் உங்களுடைய எல்லா நடக்கைகளும் நாங்கள் கவனிப்போம். எப்படி பங்க்சுவலா வரீங்க, எப்படி படிக்கிறீங்க, எப்படி ஒழுக்கமா இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நாங்கள் கவனிப்போம். எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, எப்படி டைமுக்கு வரீங்களா, லீவு போடாமல் இருக்கிறீங்களா, ஒழுக்கமா இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் நாங்கள் கவனிப்போம். அப்படி கவனிச்சு 5 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணுவோம். மன்னிக்க 5 பேர் இல்லை, அப்படி கவனிப்போம். யாரெல்லாம் சரியா ஒழுங்கா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. அப்போ எல்லாம் மலேசியா சிங்கப்பூருக்கு ஃப்ரீயாக போனோம் அப்படின்னு 6 மாதம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவானுங்க, நல்லா உழுந்து படிப்பானுங்க. எனது டீச்சருடைய நல்ல சாட்சியை பெறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வானுங்க, ஒழுங்காக எழுதுவானுங்க, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுவானுங்க, எல்லாம் ஸ்கூலுக்குள்ள சூப்பராக பண்ணிடுவானுங்க. 6 மாதம் எல்லாம் நினைச்சானுங்க நம்ம எல்லாரும் எப்படியாவது மலேசியா சிங்கப்பூருக்கு போயிடலாம். கண்டிஷன் என்ன, 6 மாதம் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் கவனிக்கப்படும். ஆகவே யார் அதில் சிறப்பாக இருக்கிறாங்களோ அது அவங்க பிரின்சிபல் அவங்க புத்தகத்தில் எழுதி வைப்பார் பேர் அப்படின்னு. 6 மாதம் முடிஞ்சு எல்லாம் நினைச்சாங்க எங்கள் பேரெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் 5 பேர் பேர் மட்டும்தான் அதில் இருந்துச்சா. எத்தனை பேர் 5 பேர் பேர் மட்டும்தான். எல்லாருக்கும் அதிர்ச்சியாக, என்ன சார் என்ன தப்பு எங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிங்க, கரெக்டாக எப்போவுமே முன்னாடியே நாங்கள் வந்துடுவோம், எல்லாம் படித்து எல்லாமே நாங்கள் ஏ கிரேட் தான், A+ தான் வாங்கியிருக்கிறோம், என்ன அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட என்ன குறைய பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ அங்கே பிரின்சிபல் சொன்னாராம், உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் கவனிப்போன்னு சொன்னோம், ஸ்கூலுக்குள்ள மாத்திரம் இல்லை, ஸ்கூலுக்குள்ள
மாத்திரம் இல்ல, பஸ் ஸ்டாப்ல எப்படி இருக்கிறீங்கன்னு கவனிச்சோம், வீட்டில் எப்படி இருக்கிறீங்க கவனிச்சோம், ரோட்டில் எப்படி இருக்கிறீங்க கவனிச்சோம். எல்லாத்தையும் நாங்க கண்காணிப்பு ஆளை வச்சு கவனிச்சுட்டு இருந்தோம். எப்படி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தோம். இத்தனை பேர் ஸ்கூல்ல இருந்தாலும் இந்த 5 பேர் மாத்திரம்தான் வீட்டிலையும் ரோட்டிலையும் ஸ்கூல்லையும் எல்லா இடங்களிலும் ஒழுக்கமாக, நேர்மையாக, உண்மையாக, கீழ்ப்படிதலோடு எல்லாமே இருந்தது 5 பேர் தான் அப்படின்னு. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய மக்களோடு இருக்கும்போது மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். இல்லை, எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது. ஆண்டவருடைய சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே சர்ச்சில் இல்லை, 4 இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது. ரோட்டில் நீங்க டிராஃபிக்ல போகும்போது என்ன பேசுறீங்க, அங்க சிசிடிவி கேமரா பார்க்குது. அங்க அல்லேலியா போட்டுட்டு வந்து இங்க 4 பேரை திட்டிட்டு போறீங்க அப்படின்னு சிசிடிவி கேமரா காமிக்கும். அங்க அல்ல அந்நிய பாஷையில கொதிச்ச வீட்டுல வந்து மனைவிய இப்படி பேசுறீங்க, அங்க சிசிடிவி கேமரா வீட்டுல வச்சிருக்கிற ஆண்டவர். அங்க பாருங்க, நிறைய பேர் சிரிக்கிறீங்க. உங்க வீட்டுல எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது, ஏன் நாங்க பொறுத்தல கர்த்தரே பொறுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாம் கவனிங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய எல்லா பகுதியிலும் இதான் பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆராதனை வாழ்க்கை, தேவனோடு தனிப்பட்ட உறவு, அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, அங்கே பவுல் சொல்றாரு சப்மிஷன் அண்ட் லவ் குறித்து சொல்றார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால் மாத்திரமே ஒருவருக்கொருவர் நீங்க கீழ்ப்படிய முடியும், ஒருவருக்கொரு அன்பா இருக்க முடியும். இப்ப அந்த அன்பும் அந்த சப்மிஷன், மியூச்சுவல் சப்மிஷன், அந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில இல்லாத காரணம் என்னன்னா, நம்ம ஆவியிலே நிரப்பப்படலை. அங்கே பாருங்க, பல காரியங்கள் அங்கே வாசிக்கிறோம். அங்கே 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே வெட்டட் லைஃபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குடும்பத்தில் எதிர்பார்க்கிற அத்தனை கடமைகளை நாம் எப்போ நிறைவேற்ற முடியும்னு சொன்னா, ஆவியின் நிறைவிலே இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். கீழ்ப்படிதல் ஈஸியா வராது, சப்மிஷன் வராது, அன்பு வராது. நீங்க திருமண வாழ்க்கையை குறித்து அங்கே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். 3 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கிறோம். ஒன்று, திருமணம் எதுக்குன்னு சொன்னா, there is a social purpose, சமுதாய நோக்கம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், திருமணத்தை ஏற்படுத்தி விட்டு 2 ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கிட்டு நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ப்ரொக்ரியேஷன், பிள்ளைகளை பெற்றெடுப்பது சமுதாய நோக்கம். சமுதாயத்தில் நம்முடைய சந்ததி பெருக வேண்டும். இரண்டாவதாக பிசிக்கல் பர்பஸ் இருக்குது. அதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் மனுஷனுக்குள்ளாக ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குள்ள ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, இந்த பிசிக்கல் நீட்ஸை மீட் பண்ணுவதற்கு திருமண வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். திருமண வாழ்க்கை பிசிக்கல் பர்பஸ். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் ஆல்சோ தேர். திருமணத்திலே ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அது என்னன்னா, அதுதான் இங்கே எபேசியர்ல பவுல் எழுதுகிறார். என்னன்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை கணவன் மனைவியாக நீங்கள் உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும். எப்படி? கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து மணவாளன், சபை என்னது மணவாட்டி. இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை, அதான் இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்றார். அந்த உறவை கணவன் மனைவியாக நீங்கள் உலகத்துக்கு காண்பிக்கணும். இப்படிதாயா கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் அப்படின்னு நீங்க 2 பேரும் அன்பு கொண்டு என்ன பண்ண உலகத்துக்கு காண்பிக்கணும். இப்படிதான் சபை தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை நீங்கள் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். போர்ட்ரேயல் கிரைஸ்ட் லவ் உலகத்துக்கு காண்பிக்கிறது குடும்பத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். There is a social purpose, that is procreation, giving birth to children. There is a physical purpose to meet the physical emotional needs of a person, and there is a spiritual purpose of marriage, that is to portray the love of Christ to others in the world through our marriage. அதுதான் இங்கே பவுல் எழுதுகிறார். அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவிகள் அன்பு 25ஆம் வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார்? இட்ஸ் a sacrificial love. குடும்பத்திலே ஒரு தியாக அன்பு நம்ம காண்பிக்கணும். அது ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு வெளிப்பாடாக தான் அது இருக்க முடியும். இரண்டாவதாக, இட் இஸ் a sanctifying love. புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரமாக பாவித்து
அன்பு கூற வேண்டும் என்று 28 வாசிக்கிறோம். மூன்றாவதாக எப்படி அன்பு கூறணும்னா போஷித்து அன்பு கூற வேண்டுமா. போஷித்து, satisfying love, satisfaction, sanctification and sacrifice, இதெல்லாம் குடும்பத்திலே அந்த அன்பிலே காணப்படணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஏன் சண்டை? ஆவியில நிறைய பேர் ஆவியில நிறைந்து சண்டை போடுறாங்க. பேசிட்டு ஆவியில நிறைந்து சண்டை போடுறதில்ல, ஆவியில நிறைந்து அன்பு கூறணும். ஹல்லேலூயா. ஆவின் பலத்திலால் அடிக்கிற ஆள்கா இருக்குது, அது இல்லை. ஆவியில் நிறைந்தா இந்த மாதிரி மாம்ச வைரக்க வராது. தாழ்மை, மன்னிப்பு, அன்பு, இந்த குணத்துக்களை தான் கர்த்தர் நடத்துவார். ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த அன்பை குறித்து சொல்றார். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்தவ குடும்பத்தில் அன்பு பஞ்சம் இருக்குதான். அன்பு பஞ்சம். என்ன பஞ்சம்? அன்பு அங்க பஞ்சமா இருக்குது. பஞ்சம், அன்பு இல்லை நிறைய குடும்பத்தில். அந்த அன்பு பஞ்சத்தை ஆவியானவர் தான் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மாற்றுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் அன்பை நம்முடைய இருதயங்களை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் தான் தரார். கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளாக வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அன்பு பஞ்சம் எல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு பெயரணும். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தா பரவாயில்ல, அன்புக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்களிலே அன்பு அது பெருக வேண்டும். அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு பெருக வேண்டும் என்று பவுல் தெசலோனிக்க நிருபத்தில் எழுதுகிறார். அங்கே நம்ம வாசிக்கிறோம், வெட்டட் லைஃப், திருமண வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஆவியானுடைய நிறைவின் வெளிப்பாடு இருக்குதா? வெளிப்பாடு அங்கே சொல்றாரு பாருங்க, மனைவிகளே புருஷர்களே என்று சொல்லிவிட்டு மனைவிகளும் புருஷர்களும் சேர்ந்து சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்றதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வரும்பொழுது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாத்திரம் இல்லை, பெற்றோரும் பிள்ளைகளும் என்கிற உறவு இருக்குது. 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று அவர் எழுதுகிறார். பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அவன் பாருங்க, பிள்ளைகளும் பரிசுத்தாவியில நிரப்பப்படணும். பிள்ளைகளும் பரிசுத்தாவியில நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் பெற்றோருக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் இது கீழ்ப்படிதலை பத்தி சொல்லும் பொழுது இங்க 3 காரியம் பவுல் சொல்றாரு. ஒன்று, இட் இஸ் ரைட் அப்படிங்கிறார். கீழ்ப்படிதல் என்ன? இட் இஸ் ரைட், இது நியாயம் அப்படிங்கிறார். 2வது கற்பனைங்கிறாரு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது கற்பனை, ஒரு கட்டளை. கீழ்ப்படிதல் ஒரு கற்பனை. 3வது கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, it is the first promise, it's the first commandment with a promise. பைபிள்லே வாக்குத்தத்தத்தோடு வருகிற முதல் கற்பனை இதுதானா. கீழ்ப்படிஞ்சா உனக்கு வாழ்நாள் கூடும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். பாருங்க, இதெல்லாம் இருக்கு. ஆகவே கீழ்ப்படியுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு சொன்னா அது ஆவியிலே நிரப்பப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பிதாக்கள் என்ன செய்வார்கள்னா, ஆவியில் நிறைந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்க போட்டிருக்கு, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். டோன்ட் எக்ஸாஸ்பரேட் யுவர் சில்ட்ரன். கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும், நல்லா கவனிங்க, இது நல்லா கவனிங்க, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தருக்கேற்ற போதனையில பிள்ளைகளை வளர்க்கல அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் அந்த ஆவியின் நிறைவுக்குள்ளாக இல்லைன்னு தான் பவுலுடைய கருத்தின்படி. அப்போ ஆவியில் நிறைந்திருந்தா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களை கவனம் செலுத்தும். பிள்ளைகள் இன்னும் வசனத்தில் வளரணும், பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான படிப்பை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் கவலைப்படுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நித்தியத்தில் வெளிச்சத்தில் வாழ்றாங்களா என்று சரியா கவனிப்பதில்லை. அப்போ அங்க போட்டிருக்கு என்னது, bring them up அப்படின்னு போட்டு by giving them quality secular education போடல. bring them up in the training and admonition instruction of the Lord. அவர்களை வசனத்திலே என்ன செய்யணுமா அங்க போட்டிருக்கு, ஆவிக்கேற்ற சிட்சையிலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்போ அந்த ஸ்பாட் நம்ம பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வச்சு எழுதுங்கன்னா எத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆகும்? எத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆகும்? இப்போ உங்கள் பிள்ளைகளை யோசித்து பாருங்க. நான் எல்லாம் சொல்கிறேன்,
எத்தனை பேர் ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் சும்மா ஒரு அட்டவணை மாத்திரம் எழுதுப்பா அப்படின்னா, இல்லை ஒரு 10 வசனம் மனப்பாடமாக எழுது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பிள்ளைங்க எழுதுவாங்க? ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை சண்டே கிளாஸில் முயற்சி பண்ணுறோம். மகா கிளாஸில் ஒரு பிள்ளை படிக்குது, பேர் என்ன, பிளஸ்ஸியா, பேர் என்ன, அது 10 வசனம் சொல்லிச்சான். 10 வசனம் சொன்ன உடனே இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு பெண்டை கலத்தி நேற்று கடைக்கு போய் ஒரு அழகான சாக்ஸ் கடிச்சான். அந்த பிள்ளை சாக்ஸ் வேணும்னு கடிச்சான். சாக்ஸ் வாங்கி ரெடி கொடுத்துட்டியா? அன்னைக்கு கொடுக்கலையே. என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளை வந்து படிச்சுச்சான் இந்த 10 வசனம். அது அப்படியே அதாவது இருப்பிடத்தோட என்னது ரெஃபரன்ஸோட சொல்லிச்சான். இந்த வசனம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. சின்ன பிள்ளை அவன் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ நம்மளால் முடிஞ்சதுங்க செய்கிறோம். ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணுமா, செய்ய வைக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் அங்கே போட கத்தருக்கேற்ற சிச்சையிலும் எத்தனை வசனம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். மேக்ஸ் ஃபார்முலாலாம் தெரியுது, எல்லாமே சூப்பராக தெரியுது எல்லாமே எல்லாம். ஆனால் ஒரு 10 வசனம் சொல்லுப்பா அப்படின்னா ஒன்றும் புரியுமா? கத்தரன் மேப்பராக இருக்கிறார்களே நிற்கிது அந்த 25 வருஷமா என்னது. அப்போது நல்லா கவனிங்க, அவர் ஃபேமிலி இது முக்கியமானதாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக மணி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒர்க் லைஃப். இப்போ கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு. ரெண்டாவது குடும்பத்தார் உள்ள உறவுல அந்த வெளிப்பாடு, அந்த இம்பாக்ட் இருக்கணும். நான் ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிறவர் என்பதை குடும்பத்தில். மூன்றாவதாக ஒர்க் லைஃப், வேலை. இங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா 5-9 வரைக்கும் வேலைக்காரரே எஜமானனே அப்படின்னு சொல்றார். வேலைக்காரரே ஆக்சுவலா அந்த ஸ்லேவ்ஸ், அந்த நாட்களிலே அடிமைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு தான் இதை எழுதுகிறார். ஆக்சுவலா ஸ்லேவ்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எம்ப்ளாயி அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல இன்றைக்கு நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் வசனத்துல எம்ப்ளாயீஸ், 9ஆம் வசனத்துல எஜமான்கள், எம்ப்ளாயர்ஸ், வேலை கொடுக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும். நம்ம உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரப்பப்பட்டிருப்போம்னா எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு போட்டிருக்குன்னா, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. இந்த அங்கிருந்தே நீங்க 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த கீழ்ப்படுதலை குறித்து ரொம்ப சொல்றார். புருஷன் மனைவிக்குள்ள கீழ்ப்படிதல், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதல், இங்க வேலைக்கார எஜமானுக்குள்ள கீழ்ப்படிதல், இதெல்லாம் சப்மிஷனை குறித்து அங்க வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க கீழ்ப்படிதல் கபடற்ற ஒரு மனதோடு, சின்சியாரிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை முக்கியம். சின்சியரா வேலை பார்க்குறீங்களா? என்ன செய்யணுமா? எப்படி போவா எல்லாம் சொல்லுங்க. சின்சியர். வேலையில சின்சியரா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் வேலையில எப்படி இருக்கிறோம்? நம்ம வேலையில சின்சியரா இல்லாட்டா நம்ம கர்த்தரை அங்க வெளிப்படுத்தல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, அங்கே கர்த்தர் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், ஐ சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ சர்வீஸ், பார்வைக்கு ஊழியம். பார்த்தாதான் அப்படி வேலை செய்வாங்க. சில பேர் பார்க்கலாட்டே ஆளே எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு சூப்பர்வைசர் அப்படியே விசிட் வர்றாரு வைங்க, அப்படியே ஏதோ நடிக்கிறது, என்னது அது செய்கிற மாதிரி இது செய்கிற மாதிரி. அவர் போன உடனே காலுக்கு மேலே காலை போட்டு வேற எதையாவது ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருது, ஃபோனை நோண்டுக்கிறது. சின்சியாரிட்டி, ஐ சர்வீஸ் இல்லை. நம்ம அவங்க பார்வைக்காக ஊழியம் செய்கிறோமா, கவனத்தோடு கண்ணியமாக நம்ம வேலை செய்கிறோமா? அது மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படி செய்கிறது தேவ சித்தம்னு போட்டிருக்கு. தேவ சித்தம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் கர்த்தரிடத்திலே நாம் பலனை பெறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே பெறுவோம் நிச்சயமாகவே. இங்கே நமக்கு நம்முடைய வேலைக்கு, உண்மை உத்தமமான வேலைக்கு சில அங்கீகாரம் கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ரிவார்டு தருவார், இங்கேயும் தருவார். ஆனால் இங்கே ஒருவேளை நமக்கு சில ஏமாத்துறவனா முன்னேறாயா, ப்ரொமோஷன் வாங்கிறாயா, நம்ம உண்மையா இருந்து ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா கர்த்தர் பலனை தருவார். போட்டுக்கு பாருங்க, கர்த்தரிடத்தில் பலனை அடிவான் என்று அறிந்து, he will be rewarded by the Lord, rewarded by the Lord. மனுஷனுடைய பலன் உங்களுக்கு பலன் வேணுமா? கர்த்தருடைய பலன் வேணுமா? கர்த்தருடைய பலன் வேணும்னு சொன்னா சின்சியரா வேலை செய்யணும். பார்க்கிற பார்வைக்கா வேலை செய்யக்கூடாது. அது எங்க இருந்தாலும் சரி, வேலை செய்யற ஸ்தலத்திலே
நம்ம சின்சியராக கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வேலையெல்லாம் சிறப்பாக செய்வான். பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய பேரை கொடுத்து வாசிக்கிறோம், பெசலேலை கொடுத்து வாசிக்கிறோம். அந்த 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 ஆசிரியப்பு கூடாரத்தை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. நுணுக்கமாக செஞ்சு முடித்தாராம். சில பார்த்தீங்கன்னா அறகுறையாக வேலை செய்வாங்க, அறகுறையாக. அதான் ஒரு 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 பிரதர் இப்படியாக சொன்னார், நம்ம கிறிஸ்டியன் லைஃப் நிறைய இடத்துல we leave our work half done, undone and ill done அப்படின்னு சொல்லி. half done அரைகுறையாக விட்டுறது, undone வேலையை உருப்படியாக செய்கிறதே இல்லை, ill done செய்கிறத திருந்த செய்கிறது கிடையாது, well done செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, not half done, undone, ill done, but well done. எப்படி செய்யணுமா? well done. உங்களை பார்த்து ஆண்டவர் சூப்பராக செஞ்சப்பா, வெளியே மற்றவர்களும் பாராட்டணும், well done அப்படின்னு. இது half done, கொடுத்த வேலையை பாதி அரைகுறையாக விட்டு போயிடுச்சியா அப்படின்னு கூட செய்யாமே போகிற ஆளுக்கு இருக்கு. undone, ill done செஞ்சிருப்பான், திரும்பியே நம்ம போய் அதை திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். என்னது, அவன் செஞ்சு முடிச்சிருவான்னு இருப்பான், ஆனால் நம்ம திரும்ப அதை வேண்டி போய் செய்ய வேண்டியா இருக்கும். ஏன்னா சரியாக திருந்த செய்யலை. செய்வதை என்ன செய்யணும்? அதுக்கு இங்கிலீஷில் வந்து டாட் யுவர் ஐஸ் அண்ட் கிராஸ் யுவர் டீஸ் அப்படிம்பாங்க. டாட் யுவர் ஐஸ், ஐயில் மேலே புள்ளி வைக்கணும், அப்படிதானே? டீ போட்டால் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ண, அப்படிதானே? சில ஆள் ஐ டீ ஒன்று போட்டு கிராஸ் பண்ண மாட்டோம். ஐ டாட் யுவர் ஐஸ் அண்ட் கிராஸ் யுவர் டீஸ் அப்படின்னா செய்வதை திருந்த செய்யணும் அர்த்தம். அல்லேலூயா. என்னது, சும்மா அரைகுறையாக விட்டுட்டு போகிறதில்ல. அப்போ நான் சொன்ன பாருங்க, ஆஃப் டன், அன்டன், இல் டன் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, வெல் டன். அப்போ நம்மளே சொல்லி பார்க்கணும், ஹாவ் ஐ டன் மை ஒர்க், இஸ் மை ஒர்க் வெல் டன், இஸ் மை ஒர்க் வெல் டன். என்னுடைய வேலை சிறப்பாக செஞ்சுருக்கிறேனா? அல்லேலூயா. அப்படின்னு யோசித்து பார்க்கணும். பாட்டு பாடினாலும் பிரசங்கம் பண்ணாலும் எதை செஞ்சாலும் உருப்படியாக இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கேனா அப்படின்னு இருக்கணும். சேர் போட்டாலும் வேலை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எல்லாம் பாருங்கள் நீட்டாக வரிசையாக அழகாக நம்ம பிரதேசலாம் வந்து போடுறாங்க. பாருங்கள், கோணல் மானலாவே இருக்காது, எல்லாம் நீட்டாக இருக்கும். அவன் பாருங்கள், அது என்ன சொல்லுது, அதெல்லாம் சரியாக செய்கிறது. பைபிளில் இருக்குது, ஒன் இசையை எப்படி வாசிக்கணுமா? நேர்த்தியாய் வாசிக்கணுமா? சும்மா டம்முட்டு பண்ணக்கூடாது. அப்போ எதை செய்தாலும் அப்போ சரி, ஓகே. ஒர்க் லைஃப். இப்போ எஜமானை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எஜமான்கள் நீங்கள் எம்ப்ளாயியா இப்படி செய்யணும். எம்ப்ளாயர் அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள் கீழே சில வேலை பார்க்குறாங்கன்னா என்ன செய்யணுமா? அங்கே போட்டிருக்கு பாருங்க, அப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அவங்களுடைய யூ ஹேவ் டு சீக் த வெல்ஃபேர். போவாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. போவாஸ் வந்து தன்னுடைய வேலையாட்கள் ரொம்ப கண்ணியமாக நடத்தினாராம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போ தான் வேலைக்குள்ளே வராரு. எல்லாம் பாடுபட்டு அங்கே மத்தியான வேலை கஷ்டப்படுறான். அப்போ வந்தோடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, போவாஸ் பெத்லகேமில் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்படிங்கிற. அல்லேலூயா. ஏய் என்ன பண்ணுற அப்படி மறைச்சிட்டு வரல, கர்த்தர் உங்களோட இருப்பாராக. அவங்க பதில் சொல்கிறாங்க, கர்த்தர் உண்மையை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பாருங்க. இவன் சொல்கிறான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராங்கிற. அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு உறவு பாருங்க, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அவங்களுக்குள்ள உறவு பாருங்க. அதான் சொல்ற, கடும் சொல்லை விட்டு விடுங்கள் அப்படின்னு அங்கே பவுல் எழுதுறாரு. கடும் சொல்ல என்ன பண்ணுங்க? விட்டு விடுங்கள். சில நேரத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும், அதுக்கு ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது. ஆனால் அதையும் அன்பா என்ன பண்ணணும், அதை செய்யணும். ஆனால் அங்கே போட்டிருக்குது கடும். அடுத்ததாக கீழே இங்கிலீஷில் பார்த்தா there is no favoritism, பட்சபாதமே இருக்கக்கூடாது. நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள பட்சபாதம் இல்லாமல் இம்பார்ஷியலா எல்லாரும் ஒன்றாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அங்கே சொல்றாரு. ஒரு காரியத்தை விசாரிக்காம செய்யக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 5:21 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:21 வேகம் வாசிங்க. நீ பட்சபாதத்தோட ஒன்று செய்யாமலும், நல்ல கவனிங்க, விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு விசாரிக்கிறதுக்கு முன்பாக இப்படிதான் இவரு அப்படின்னு தீர்மானம் பண்ணிடாத. விசாரிக்கிறதுக்கு முன்பாக ஆக்ஷன் எடுத்துறாத. விசாரிச்சு அதான் என்ன பண்ண, விசாரிச்சு என்ன பண்ணு, நிர்ணயம் பண்ணு, பட்சபாதமா ஒன்று செய்யாத அப்படிலாம் சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்போ இது என்னது, வேலை ஸ்தலத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? சின்சியரா, கர்த்தருக்கு பயந்து, தேவ சித்தத்தின்படி, பார்வைக்காக மாத்திரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் பார்க்கிறாருங்கிற உணர்வோடு எல்லாவற்றையும் உண்மையும் நேர்மையுமாக உத்தமமாக
வெல் டன் என்கிற அந்த சொல்லுக்கு தகுந்தாப்போர் நம்ம செய்கிறோமா? அடுத்ததாக அப்ப முதல் என்ன இதுல வர்ஷிப் லைஃப், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. அதுல பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் மேலே ரொம்ப தாகமாகவே இருப்பான். ஆண்டவரோடு இருக்கவே அவன் விரும்புவான். வேதத்தும் ஜபமும் துதியும் ஆராதனையும் ஆலயமும் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே அளவற்ற ஒரு பிரியமாக இருக்கும். இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல், அன்பு, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்று வளர்க்கிற காரியங்கள் இதெல்லாவற்றிலும் அவன் கவனம் செலுத்துவான். வேலை ஸ்தலத்திலே பட்சபாதம் இல்லாம பயந்து, கர்த்தருக்கு பயந்து, மனுஷனுக்காக இல்ல தேவனுக்காக, அங்கே தேவனுக்கு வேலை செய்கிறோம் என்கிற உணர்வோடு வேலை செய்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் நீங்க ஊழியம் தான். உங்களுக்கு இன்னைக்கு பாஸ்டராக எங்களுக்கு எப்படி பிரசங்க ஊழியமோ, ஜனங்களை விசாரிக்கிற ஊழியம் இருக்குதோ, உங்க ஊழியம் என்னன்னா நீங்க செய்யற வேலையை தான் உங்களுக்கு ஊழியம். ஹல்லேலூயா. அதுல சாட்சியா இருக்கணும், அதுல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். யூ ஆர் சர்விங் கிரைஸ்ட் த்ரூ யுவர் வொர்க். உங்க வேலையின் மூலமாக நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்கள். அதுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அங்கே 5ஆம் வசனத்துல. அடுத்ததாக வார் லைஃப். இது இப்போ முதல்ல தேவனுக்கும் நமக்கும், ரெண்டாவது நமக்கும் குடும்பத்துக்கும், மூன்றாவது நமக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும், நாலாவதாக நமக்கும் சாத்தானுக்கும். சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆவியின் பலத்திலே தான் நாம் செய்ய முடியும். அங்கே பவுல் சொல்கிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்கிறார். யுத்தம் இருக்கிறது. பிசாசின் தந்திரங்களோடு நீங்க எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா, அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியில நிறைந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷன் சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்துக் கொண்டவனாக இருப்பான். அங்கே அத்தனை காரியத்தையும் செய்து அவன் பிசாசை ஜெயிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 59ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்திலே சாத்தானை ஜெயிக்கணும். இயேசு சாத்தானை ஜெயித்தார். எப்படி? ஆவியிலே நிறைந்தவராய் போறாரு வனாந்திரத்துக்குள்ளாக. சாத்தானுடைய எல்லா மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிசாசு கொண்டு வந்த எல்லா சோதனையும் ஜெயித்தார். காரணம் ஆவியிலே அவர் நிறைந்திருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4:1 வாசிக்கிறோம், அவள் ஆவியில் நிறைந்தவராய், போடுங்க லூக்கா 4:1, அவர் ஆவியிலே நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு போறாரு. சாத்தானால் சோதிக்கப்படுறாரு, வெற்றியோடு திரும்பி வராரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிசாசோடு நம்ம அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னா ஆவியில் இருந்திருக்கணும். உங்க வாழ்க்கையில தோல்வி என்ன சொன்னா, நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த எல்லா பகுதியிலும் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவர் தருவார். கடைசியாக விட்னஸிங் லைஃப். அங்கே 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்றாரு, நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி ஜெபியுங்கள். இது ரட்சிக்கப்படாத மக்களோடு உள்ள நம்ம உறவு. இது என்னன்னா, ரட்சிக்கப்படாத மக்கள் மேலே நமக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். ஆவியானவர் அந்த பாரத்தை நமக்கு தருகிறார். ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே, குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக பாரப்படுவோம். ரட்சிக்கப்படாத மற்ற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை கொடுத்து பாரப்படுவோம். அவர்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். நம்மால் முடிந்த வரைக்கும் ஊழியம் செய்வோம். ஒரு ஆவியில நிரப்பப்பட்ட மனுஷனால சும்மா இருக்க முடியாது. பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன பண்ணுது? ஏவுகிறது. பவுலால சும்மா இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு துடிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன்னா பவுல் ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆவியிலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆத்துமாக்கள் மேலே ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கும். பேஷன் ஃபார் சோல்ஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனையே இல்லைன்னா நம்ம ஆவியில நிறைந்திருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆத்மாக்களை குறித்து ஜெபிக்கல, ஆத்மாக்களை குறித்த தாகம் இல்லை, ஆத்மாக்களை விசாரிக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 5:18 நீங்க சரியாக்கிட்டீங்கன்னா இந்த இத்தனை பகுதியில் உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். 5:18 என்ன? ஆவியிலே நிறைந்து. ஹல்லேலூயா. Be filled with the Holy Spirit. If you are filled with the Holy Spirit, you can make an impact in all these areas. இந்த எல்லா பகுதியிலும் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். தேவனோடு உள்ள உறவை மாற்றத்தை பார்க்க முடியும்.
குடும்பத்தில் உறவிலே நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். சமுதாயத்தில் வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சாத்தானை ஜெயிக்கிறதுல நம்ம ஜெயமெடுப்புகளாக இருப்போம். இன்னும் ஆத்மா ஆதாயத்தில் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளாக அந்த ஆவியானவர் ஒரு ஆத்ம வாஞ்சையை தருவார். ஆத்மாக்களுக்கு சொல்லணும், ஆத்மாக்களை சந்திக்கணும், எதையாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தையும் அந்த காரியத்தை தருவார். அப்படி இல்லாட்டா நம்ம திரும்பி அங்கே பேக் டு எஃபேஷியன்ஸ் 5:18 தான். 5:18 வந்துடணும். சொயங்கினே பரமபதத்தில் கீழே இறக்கி கொடுத்து பாருங்க. என்ன பிரச்சனைனா அங்கே இங்கே சரியில்லை, நீ ஆவியில் நிரம்பாதது தான். ஆவியில் நிரம்பாதனால தான் இங்கே எல்லாம் குழப்படியாக இருக்குது. குடும்பத்தில் அன்பு இல்லை, பஞ்சம் காரணம் ஆவியில் நிரப்பப்படலை. நீ ஆவியிலே நிறைந்து இன்னைக்கு நம்ம சபையும் நாமும் ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு ஹல்லேலூயா முற்றிலுமாக நம்மை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என்னை முழுமையாக நீ நிரப்பும், நீ உம்மால் என்னை நிரப்பும் ஆண்டவரை என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை மாறும். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரை என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், நீர் என்னை ஆண்டு நடத்த வேண்டும், கட்டுப்படுத்தி நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இத்தனை பகுதியிலும் ஜனங்கள் நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. நமக்கும் ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். நம்ம வாயில் எப்போவுமே துதிக்கிற துதி தான் இருக்கும். முறுமுறுப்புகள், கசப்புகள், வம்பு இதெல்லாம் இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணுறதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிப்போம். பாருங்க, அது ஒரு சின்ன டெஸ்ட் தான். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா முறுமுறுக்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் ஆவியில் சரியாக நிரப்பப்படலை. ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். இதில் ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவரை ஏதோ ஒரு காரியத்துக்கு அனுமதிக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதாவது செய்வேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அந்த ஸ்பான்டேனியஸாக துதியும் ஸ்தோத்திரமும் வந்துச்சுன்னா நீங்கள் ஆவியில் கட்டுப்பட்டு இருக்கீங்க அர்த்தம். ஆனால் ஸ்பான்டேனியஸாக கோபமும் எரிச்சலும் முறுமுறுப்பும் வருதுன்னா என்ன இல்லை, நம்ம வாழ்க்கை we are not controlled by the spirit. அதுதான் இங்கே பவுல் வலியுறுத்துகிற காரியம்.